வணக்கம். தமிழின் செய்திகள். தேனி மாவட்டம் கம்பத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் உயர் திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நமது மக்கள் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் கூடல் செல்வேந்திரன், மாநில ஊடகப் பிரிவு அமைப்பாளர் அபுதாகிர், மாநில பொறுப்பாளர்கள் கம்பம் பன்னீர்செல்வம், தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் திருப்பதி பெதனசாமி, போக்குவரத்து தொழிற்சங்க பிரிவு அமைப்பாளர் பாணியம் நந்தகுமார், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் லதா, மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கிருஷ்ணவேணி, கம்பம் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் கலாராணி, மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் அருண்குமார், மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் பாஸ்கரன், கம்பம் நகர செயலாளர்கள் சுப்பிரமணி ஐயர் மற்றும் நமது மக்கள் முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட கூடைப்பந்து கழகம், வஉசி துறைமுக ஆணையம், தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி ஆகியவை இணைந்து தூத்துக்குடியில் 15வது அகில இந்திய அளவிலான கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்துகிறது. இந்த போட்டி தொடக்க நிகழ்ச்சி நேற்று மாலை தூத்துக்குடி ஜிம்கானா கிளப் மைதானத்தில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கி போட்டிகளை தொடங்கினார். இந்த போட்டியில் கேரள அணி வெற்றி பெற்றது. கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைகள் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டுதலின்படி விவரங்களை சேகரித்து அவற்றை நிலமில்லாத ஆதிதிராவிட மக்களுக்கு பிரித்து வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 9 டன் மலர்களால் புஷ்ப யாகம் நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு 9 டன் மலர்களால் புஷ்ப யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு சாமந்தி, மல்லி, முல்லை, தாழம்பூ, ரோஜா உள்ளிட்ட 16 வகையான மலர்களை கொண்டு துளசி, மருவம், வெல்வம் போன்ற 6 ரகமான இலைகளை கொண்டு புஷ்ப யாகம் நடந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட பாரா விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பாரா விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் சுமார் 1,50,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பாரா விளையாட்டு அரங்கத்திற்கான பணிகளை பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கினார். மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் கோடால், மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான 3 நாள் பயிற்சி பள்ளி நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் கீழ் பெண்களுக்கான 3 நாட்கள் தொழில் முனைவோர் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி மூலமாக பெண்களுக்கு மூலிகை சோப்பு, ஷாம்பு மற்றும் மூலிகை வகையான பொருட்கள் தயாரிப்பது குறித்து, வங்கி கடன் பெறுவது எப்படி, தொழில் தொடங்கும் முறைகள், ஆன்லைன் மூலம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்வது போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. கோவையை சேர்ந்த நுகர்வோர் குழந்தைகள் உரிமை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மையத்தின் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவபாரதி, தொண்டு நிறுவன இயக்குனர் சத்யபிரியா, பயிற்றுனர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி மற்றும் செயல் விளக்க பயிற்சிகளை அளித்தனர். 3 நாள் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா அரசு கலை கல்லூரியில் நடைபெற்றது. கோவையில் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாடு முதுகலை கல்வி வாய்ப்புகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள், கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய தொழில்நுட்ப நிறுவனம், எவர்கிரீன் கல்வி குழுமம் ஆகிய கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாடு 2025 கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள ஐடிசி வெல்கம் ஹோட்டல் வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளது. இதில் முதன்மை விருந்தினராக டிட்கோவின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஸ்வேதா சுமன் பங்கேற்க உள்ளார். நிகழ்வில் மாணவர்கள், கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என்றும் முன்பதிவு மற்றும் தொடர்புக்கு 9500958989 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் கோயில் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. உண்ணாமலை கடைப்பகுதியில் முடியம்பாறை பத்ரகாளி அம்மன் கோயில் சிலையை சேதப்படுத்தி எடுத்து சென்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டம் நடத்திய இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர்கள் 118 பேர் மீது மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர் இல்லாததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் சிகிச்சைக்கு வந்ததாகவும் மகப்பேறு மருத்துவர் வேறு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறியதால் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு மகப்பேறு மருத்துவரை அழைத்து வந்து பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தனர். இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள அறிவித்தது. அதன்படி ஏற்கனவே 1951 முதல் 2004 வரை 8 முறை சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடைசியாக 2004 காலகட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற்றது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் தொடர்ச்சியான இடமாற்றம், ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது, இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படாதது மற்றும் வெளிநாட்டவர்கள் தவறான சேர்ப்பு ஆகிய காரணங்களால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் தீவிர திருத்தமானது அறிவிக்கப்பட்டது. இந்த திருத்த பணிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். அப்துல் கலாமை பிரதமர் என்றுதான் அழைத்தோம் என விஞ்ஞானி நம்பி நாராயணன் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பார்க் யங் இனோவேட்டர் சமிட் 2025 நிகழ்வில் பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பாராட்டினார். பின்னர் கல்லூரி தலைவர் ரவி மற்றும் கல்லூரி செயல் அதிகாரி அனுஷா ரவி ஆகியோர் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் நினைவு பரிசுகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்தார். அப்துல் கலாமுடன் பணிபுரிந்த போது அவரை நாங்கள் பிரதமர் என்றுதான் அழைப்போம் என்று தெரிவித்தார். மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதை பாராட்டிய நம்பி நாராயணன் இளைஞர்கள் தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் முழு மனதுடன் உழைக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் வளர்ச்சி, நாட்டின் முன்னேற்றமும் ஒன்றாக உயரும் என கூறினார். கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டியளித்தார். கோவை மாநகர் திமுக சார்பில் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற செயற்குழு பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி, முதல்வரின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வுகள் கோவையில் நடைபெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். எஸ்ஆர்ஐயை பொறுத்தவரை முதல்வர் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார். பீகார் தேர்தலில் என்ன நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிகளை திமுகவும் திமுக தலைவரும் அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். தேனி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த பரமேஸ்வரன் கடந்த 2024ஆம் ஆண்டு 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற பரமேஸ்வரன் குற்றவாளி என 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் சிறுவனின் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்விற்காக தமிழக அரசு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அருகே மூதாட்டியிடம் 12 சவரன் நகை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே மூதாட்டி சுசீலா என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 12 சவரன் தாலிக்கொடி உள்ளிட்ட நகைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றனர். தொடர்ந்து காயமடைந்த மூதாட்டி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் தேவ ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 118வது தேவ ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் கம்பம் நகரில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. முக்குலத்தோர் சங்கத்தினர், அஇஅதிமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தினர், டிஎன்டி அமைப்பினர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து தேவர் திருமகனார் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான தரச்சான்றிதழ் மத்திய அரசு ஆகஸ்ட் மாதம் வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமான பொய் கூறுவதாக அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார்.
திண்டுக்கல் அரசு விருந்தினர் மாளிகையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களிடம் சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் இந்த வருடம் 3 மடங்கு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 1.79 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் 2024-25ஆம் ஆண்டு 47 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு குறைவான அளவிலே நெல் கொள்முதல் செய்துள்ளதாக தவறான தகவல் கூறுகிறார். முதல்வர் குறித்து அவதூறு பரப்புகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதமே மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசியை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆகியோர் அப்பட்டமான பொய் கூறி வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இலவச அவசர ஊர்தி திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் இலவச அவசர ஊர்தி திட்டத்தின் துவக்க விழா குன்னூர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலை அருகே இன்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவி தலைமையில் நடந்தது. நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் மாவட்ட செயலர் கண்ட்ரோன்மென்ட் வினோத்குமார், மாவட்ட பொருளாளர் சிக்கு, ஊர்தி பொறுப்பாளர் சால்மன், ஜேசிஐ பொறியாளர் விஜயகாந்த், பொறியாளர் ஜான்சன், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு நாளினை முன்னிட்டு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. காவிரிப்பட்டினம் பெருந்தலைவர் காமராஜ் பேருந்து நிலையம் அருகில் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான எல் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதோடு நாடு நலம் பெற இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான நல்லாட்சி அமைந்திட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. ரெட் லேபிள் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. கோயம்புத்தூர் கல்லூரியில் நடக்கும் கொலை சம்பவங்கள் பின்னணியில் மர்மமான கதையில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ரெட் லேபிள். இந்த படத்தை KR வினோத் இயக்கியுள்ளார். நாயகனாக லெனின், நாயகியாக அஸ்மின் ஆகியோர் நடித்துள்ளனர். இவர்களுடன் முக்கியமான கதாபாத்திரத்தில் இயக்குனர் RV உதயகுமார் நடித்துள்ளார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் சிம்ரன் வெளியிட்டுள்ளார். ஜெயங்கொண்டத்தில் பிரசித்தி பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மலை கிராமங்களில் உணவு தேடி ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி உள்ள கோவை மாவட்ட புறநகர் பகுதிகளில் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதில் யானைகளின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் நாளுக்கு நாள் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதியில் வரும் அந்த ஒற்றை காட்டு யானையை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 7வது மாநில நிதிக்குழு மானிய படிவம் பூர்த்தி செய்வது குறித்து உதவி இயக்குநர் ஊராட்சிகள் திருமதி விஷ்ணுபிரியா அறிவுரை வழங்கினார். வரும் உள்ளாட்சி தினம் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதால் ஊராட்சி செயலாளர்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திட்டம் திருமதி தமிழரசி, இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி செயலாளர் ரமேஷ், காற்றம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் மகேஸ்வரி, இறையூர் ஊராட்சி செயலாளர் சரவணன் உள்ளிட்ட 58 ஊராட்சிகளுக்கான ஊராட்சி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கலவை நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள வீடுகளை உடனடியாக அப்புறப்படுத்த அரசு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். உத்தரவுக்கு பின் எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மேலும் அந்த இடத்தில் அரசு அலுவலர்களை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கோவையில் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் வினோத்குமார் தலைமையில் நடந்த MSME முகாமில் 950 கோடிக்கு கடன் ஒப்புதல் வழங்கி இந்தியன் வங்கி சாதனை படைத்துள்ளது. கோவை தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இந்தியன் வங்கி சார்பில் MSME சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முகாம் நடைபெற்றது. பாரம்பரிய முறையில் குத்துவிளக்கேற்றி முகாம் துவங்கியது. இதில் இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான வினோத்குமார், கோவை கள பொது மேலாளர் சுதாராணி, கோவை மண்டல மேலாளர் வெங்கடரமணா ராவ், CH,
துணை மண்டல மேலாளர் அமீருல்லா ஜவாஹிர் KM, சிறப்பு விருந்தினராக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை RMO டாக்டர் வாசுதேவன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். முகாமில் மொத்தம் 950 கோடி ரூபாய்க்கு மேல் MSME கடன்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இவ்வளவு மதிப்பிலான கடன் ஒப்புதல் வழங்கப்பட்டது சாதனை நிகழ்வாகும். சென்னையில் நடைபெறும் விண்டர்ஜி இந்தியா 2025 காற்றாலை எரிசக்தி துறை உள்நாட்டு கூறுகள் பயன்பாட்டை 85% அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தினார். உள்நாட்டில் காற்றாலை உதிரி பாகங்களை அதிகம் உற்பத்தி செய்யும் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும், நிறுவப்பட்ட காற்றாலை திறனில் கிட்டத்தட்ட 54 கிலோவாட்டை எட்டியுள்ளோம். இந்தியா 2040க்குள் 20% பங்கையும் பெற்றிடும் திறன் கொண்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். சென்னையில் நடைபெறும் விண்டர்ஜி இந்தியா 2025 காற்றாலை எரிசக்தி துறை உள்நாட்டு கூறுகள் பயன்பாட்டை 85% அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு வார விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு வார விழா பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கினார். தொடர்ந்து அதிநவீன LED வீடியோ வாகனம் மூலம் விழிப்புணர்வு குறும்படத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இப்பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி புதிய பேருந்து நிலையம், டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக சென்று அரசு மருத்துவமனை வரை சென்றது. பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதாதைகள் ஏந்தி கோஷமிட்டு ஊர்வலமாக சென்றனர். விழாவில் ஊழல் தடுப்பு மற்றும் காவல் கண்காணிப்பு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பு அலுவலர் ராஜு, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியக்கோடி, துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் அதிமுக சிறுபான்மை பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பழக்கடை சத்தார் தலைமையில் அபுதாஹி ரசாவுதீன், ரியாஸ் சுல்தான், சந்தோஷ், சுதாகர், பூபாலன், வில்சன், டேவிட் ஆகியோர் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி, சிறுபான்மை அணி மாவட்ட அமைப்பாளர் AM உசேன், தெலுங்குபாளையம் பகுதி செயலாளர் ராஜ்குமார், 79வது வட்டக்கழக செயலாளர் இப்ராஹிம், பகுதி கழக நிர்வாகிகள் MH சுலைமான், ஜாஃபர் அலி, 79வது வட்டக்கழக கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருமுருகன்பூண்டி அம்மாபாளையத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மேயர் தினேஷ்குமார் வழிகாட்டுதல்படி திருமுருகன்பூண்டி அம்மாபாளையத்தில் பொதுமக்களுக்காக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர்கள், நகர கழக உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பின்னர் முகாமில் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரனிடம் மனு கொடுத்தார். திருப்பூர் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக உள்ள ஊழியர் ஒருவர் தன்னிடம் ரூபாய் 1 கோடி மோசடி செய்ததாக புகார் அளித்தார். என்னை ஏமாற்றி மோசடி செய்து பணத்தை பெற்றவர் மீது நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக தேவர் ஜெயந்தி விழா திருப்பூரில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி முன்னாள் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி, 63வது குரு பூஜை மாநகர் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தேவர் தலைமையில் மாநகர் மாவட்ட தலைவர் மகாலிங்கம் முன்னிலையில் நடந்தது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் S. கர்ணன் தேவர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேவர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார். மேலும் மாவட்டம் முழுவதிலும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆனைமலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை தினசரிக்கு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கிறது. மேலும் ஆக்கிரமிப்புகள் நிறைந்த சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த 10க்கும் மேற்பட்ட கடைகள் போலீசார் உதவியுடன் JCB இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரமான வகையில் பாலம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் சென்னை இடையிலான 4 வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் வழியே சாலை பணிகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள கட்டுமான நிறுவனம் பாலங்களில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பயன்படுத்தப்பட்ட நிலக்கரி சாம்பல் கொண்டு வந்து கொட்டப்பட்டு அதனுடன் சவுண்ட் மணல் கலந்து பாலம் நிரப்பப்படுகிறது. அடர்த்தி குறைவான சாம்பல் கலக்கப்படுவதால் மண்ணின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதுடன் மழைக்காலங்களில் சாம்பல் கரைந்து பாலங்களில் பழுது ஏற்படுவதற்கு, பெரும் விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தரமான வகையில் பாலம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் திமுக அரசையும் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து நாய், பன்றி, மாடு, பொம்மைகள், கொசு வலையுடன் சென்று அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் பாலச்சந்திர முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக மாமன்ற உறுப்பினரும் தாம்பரம் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவருமான சேலையூர் சங்கர் மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நாய், மாடு, பன்றி, பொம்மைகளுடன் கொசுவலை போர்த்தியவாறு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். இதனால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் மாநகராட்சி வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அணைப்பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வாலாஜா டோல்கேட் அருகில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நெமிலி பி. ஆனந்தன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பிரிவுகள் அமைப்பாளர் கே.டி. ராகவன் கலந்து கொண்டு மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்கள், நிர்வாகிகளை அறிமுகம் செய்து பேசினார். இதில் கோட்ட அமைப்பு செயலாளர் குணசேகரன், மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயன், தணிகாசலம், ஜி.வி. பிரகாஷ், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் குணாநிதி, சிவமணி, கீதா, மாவட்ட பொருளாளர் சரத்குமார், மாவட்ட அணிப்பிரிவு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பலூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு துண்டு துண்டாக கிடந்த பல்வேறு மாகாணங்களை ஒன்றிணைத்து வலுவான இந்திய தேசத்தை உருவாக்கி பெருமைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். அதனாலேயே அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்டார். இவரது 150வது பிறந்த நாள் இன்று அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்படும் வகையில் மத்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் மூலம் நாடு முழுவதும் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பட்டேல் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னதாக இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் திருவுருவ படத்திற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் செயலாளர் விவேகானந்தன் மற்றும் மை பாரத் இளையோர் நல அலுவலர் கீர்த்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வயலில் நடவு செய்வதை தடுத்ததோடு செய்தி சேகரித்த செய்தியாளர்களிடம் செல்போனை பறித்து மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த எளையம்பாளையம் கொசப்பள்ளி காடு பகுதியை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் கஜேந்திரன் மனைவி மகேஸ்வரி தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் மகேஸ்வரிக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தில் நடவு பணிகள் செய்வதற்காக உழவு இயந்திரத்துடன் பணியாளர்கள் தயாரான நிலையில் மகேஸ்வரியின் கணவர் கஜேந்திரனின் சகோதரி ஜோதிமணி மற்றும் அவரது கணவர் பள்ளிப்பாளையம் ஒன்றிய திமுக பொறுப்பாளருமான விஜயகுமார் ஆகியோர் நடவு பணிகள் மேற்கொள்வதை தடுத்து ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்ட செய்தியாளர்களின் செல்போன்களை பறித்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கிருந்து ஆட்களை சம்பவ இடத்திலிருந்து வெளியேற்றினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திருமாறன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்வில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புகழ்வணக்க கோஷங்களை எழுப்பி வழிபாடு செய்தனர். நிகழ்வில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். செய்யாறு வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் செய்யாறை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் அருளை பெற்றனர். மேலும் இந்த நிகழ்வில் மணி ஆச்சாரிகள் குருக்கள் ஹரிஹரன், பரத், கே.வி.ஆர். வெங்கட்ரமன், விஜயன், கல்யாண சுந்தரம், ஏழுமலை, சம்பத், கண்ணன், ராமு உள்ளிட்ட கோயில் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ. ஜோதி, செய்யாறு நகரமன்ற தலைவர் ஆர். மோகனவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாட்டுத்தாவணி ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பாக புலித்தேவன் விழா, மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் 224வது குரு பூஜை, பசும்பொன் தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானத்தை அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக மாநில தலைமை கழக செயலாளர் எஸ். வேலுச்சாமி தொடங்கி வைத்தார். நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் திமுக ஒன்றிய நகரம் சார்பில் பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
கடலூர் கிழக்கு மாவட்ட காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி திமுக ஒன்றிய நகரம் சார்பில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆலோசனையின் பேரில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKB கதிரவன் வழிகாட்டுதலின்படி பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேசமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசிய அதிமுக மாநில நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு மக்களை இழிவாக பேசி நாட்டின் பொது அமைதியை குலைக்க பாஜக மற்றும் மோடி திட்டம் தீட்டுவதாக கூறி பிரதமர் மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் உருவ பொம்மைகளை எரித்து தமிழ் புலிகள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 11 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசிய அதிமுக மாநில நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் திருவண்ணாமலையில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட மை பாரத் கேந்திரா அலுவலகத்தின் சார்பில் இந்தியாவின் இரும்பு மனிதரும் தேசிய ஒற்றுமையின் நாயகருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை ஊர்வலத்தை அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் அம்சவள்ளி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். செங்கம் சாலையில் உள்ள தனியார் மருந்தியல் கல்லூரியில் தொடங்கிய பாத யாத்திரை ரமணர் ஆசிரம் வரை நடைபெற்றது. இந்த பாத யாத்திரையில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மதாச ஐயப்ப சுவாமிகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ தர்மசாஸ்த ஐயப்ப சுவாமி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் நடமாடும் சிகிச்சை வாகன சேவையை இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொடங்கி வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் பக்கவாதத்திற்கு உடனடி சிகிச்சை வழங்க நடமாடும் சிகிச்சை வாகன சேவை மற்றும் புதிய தொடக்கம் ஆதரவு குழுக்கள் என 2 சேவைகள் தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்து கொண்டு சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட நடிகர் ஐஸ்வர்யா பேசுகையில் பக்கவாதத்திற்குண்டான அறிகுறிகள் தெரிந்தவுடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.